நேத்தைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த தேன் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணுறேன்னு. நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணி அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் தேன் பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃபுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிற வியாபாரம் உங்களுக்கு நடக்கும், அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களே போட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த தேன் பிஸ்னஸ் தொடங்கும்போது அனுப்பி கொடுத்தேன் இல்லையா, குரியரில். அதில் ஒரு ப்ரோ என்ன ப்ரோ இது, அவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு, என்ன ப்ரோ இது டூப்ளிகேட் ஹனி ப்ரோன்னு என்கிட்ட சொல்லியிருந்தார், மெசேஜ் பண்ணியிருந்தார். அவரோட ரிவ்யூ சொல்லியிருந்தார். அந்த ஒரு ரிவ்யூ தான் அப்படி வேறு எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ப்ரோ மட்டும் அப்படி இதில் பண்ணி, அது அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு தோணியிருக்கு, அவங்களுக்கு அது டூப்ளிகேட்னு அவங்க சொன்னாங்க. அது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம டூப்ளிகேட் அப்படி இல்லை. நம்ம என்னென்னா, நான் வாங்கி அந்த ஒரு சில தரங்கள் செக் பண்ணி, அதோட டேஸ்ட்டு, அதோட ஸ்மெல்லாம் செக் பண்ணி தான் பார்த்துட்டு தான் அதை அனுப்பி கொடுக்குறது. இல்லைனா டக்குன்னு போய் காசு கிடைக்குன்னு சொல்லி அப்படி நான் இது பண்ண மாட்டேன். நான் வாங்கி ஒரு சில செக்கப் பண்ணி தான் அதை அனுப்புவேன். அப்படி நான் பார்த்த செக்கப் எல்லாமே சக்ஸஸாக இருந்தெல்லாம் நான் அப்படி அனுப்பினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எல்லாம் நல்ல ரிவ்யூ தந்திருந்தாங்க. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, அப்படிலாம் நல்ல ரிவ்யூ தந்திருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி அப்படி தான். கருப்பட்டிக்கும் இப்போ தான் ஒன்றா ரிசீவாக தொடங்கியிருக்கு. நல்ல ரிவ்யூ எல்லாம் வந்துட்டுருக்கு. கருப்பட்டி ஆனால் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதேமாரி தேன் பார்த்திங்கன்னா, தேன் அவ்வளோதான். அது நீ தேனை வேறு ஏதாச்சும் தேனை ரூபத்தில் விற்கலாம். ஆனால் தேனை மதிப்பு கூட்டலை சொல்லணும் இல்லை. அந்த தேன் நெல்லிக்காய், தேன் ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் இது பண்ணலாம். ஆனால் தேன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தேன் இல்லைன்னா அந்த தேங்காய் எண்ணெய் பண்ணலான்னு. தேங்காய் எண்ணெய் பண்ணலாம், ஓகே. எங்கள் ஊரில் தேங்காய் எண்ணெய் நிறைய மில்லெல்லாம் இருக்குது. ஆனால் தேங்காய் எண்ணெயில் அந்த சல்ஃபர்னு ஒரு விஷயம் சேர்க்குறாங்க. தேங்காய் எண்ணெயை அந்த தேங்காவை உலர வைக்கிறதுக்காக சல்ஃபர்னு ஒரு விஷயத்தை போட்டு உலர வைக்கிறாங்க. அப்போ அது சல்ஃபரை வச்சு உலர வைக்கும்போது சீக்கிரமாக அது உலருது. இப்போது சாதா வெயில் பட்டு உலரோன்னா ஒரு வாரம் ஆகுதுன்னா, இந்த சல்ஃபர் போட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் அது டக்குன்னு அதை உணர்ந்து அதை ஈஸியாக உடனே அது மெல்ல அரவைக்கு போயிடுது. எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடுது 2 நாள் 3 நாளில். அதனால் அந்த சல்ஃபர்னு ஒரு விஷயத்தை அதில் சேர்க்குறாங்க. சல்ஃபர் ஒரு கெமிக்கல். அதனால எனக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கி விற்கிறதுக்கு எனக்கு ஒரு மனசுக்கு இதில் சரியில்லை. எதுக்கு நம்ம ஒரு கெமிக்கல் வர பொருளை நம்ம சுத்தமான பொருள்னு சொல்லிட்டு விற்கிறது நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லை, உடன்பாடு இல்லை. நமக்கு மனசு ஒரு சரிப்பட்டு வரல. பண்ணால் கொடுத்தா நல்ல ஒரு பொருளாக கொடுக்கணும். என்ன சொல்லலாம், ஒரு சுத்தமான பொருள், ஒரு நேச்சுரலான பொருள். அதான் என்னோடய ஆசை. அதனால் அந்த தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இனி நான் தேங்காய் ஒரு ஐடியா இருக்குது. நானே முழு தேங்காய் வாங்கி அதை உடச்சி அதை நான் வெயிலில் வச்சு உலர்த்தி அதை அரைச்சி எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நிம்மதியாக கொடுக்கலாம் இல்லையா. அப்படி ஒரு ஆள் ஒரு ஸ்ரீ சபரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் புதிய இன்னொரு ப்ரோ என்ன சொல்லணும்னா, அவங்க அந்த நேந்திரம் வாழைக்காய் சிப்ஸு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது ஃபேமஸ்ஸு. கன்னியாகுமரியில் அதுவும் ஒரு ஃபேமஸான தின்பண்டம் நேந்திரம் வாழைக்காய் சிப்ஸு. அதுவும் கண்டிப்பாக பண்ணலாம். அது எனக்கு ஒரு பிளான் நல்லா இருந்து. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம நம்மளே தேங்காய் எண்ணெய் தயாரித்து நம்மளே நேந்திர வாழைக்காய் போட்டு சிப்ஸ் போட்டால் ரொம்ப நம்பிக்கையான ஒரு பொருளாக இருக்குமே. எப்படி சொல்லலாம், அது ஒரு சல்ஃபர் போடுற எந்த ஒரு கலப்படம் இல்லை, 100% குவாலிட்டி ஒரிஜினல். நம்பிக்கையாக நம்மள்ட்ட வாங்குவாங்க இல்லை, நம்மளும் நம்பிக்கை கொடுக்கலாம் இல்லை. எந்த ஒரு பொருளும் நான் எந்த ஒரு கலப்படம் பண்ணாமல் தான் நான் கொடுக்குறேன்னு நம்பிக்கை கொடுக்கலாம் இல்லை. அதனால் அந்த ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிறோம். அடுத்தது உடனே நம்ம அந்த பனானா சிப்ஸு அதையும் போடுறோம். நேந்திரம் பனானா சிப்ஸு கன்னியாகுமரியில் அது ஒரு ஃபேமஸ்ஸு. அதை நம்ம அதையும் பண்ணலான்னு ஐடியாலாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட இந்த வழிகாட்டுதலுக்கு ரொம்ப நன்றி. உடனே அது தொடங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ரொம்ப கருப்பட்டி இல்லை, இப்போ தேன் நிப்பாட்டியாச்சு. அப்புறம் புளி மட்டும் இருக்குது. புளி ஒரு சில இது கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் உடனடியாக நான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக நான் தயாராகிட்டுருக்கேன். சீக்கிரமாக சொல்லப்போனால் ஒரு சொந்தமாக எனக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னு ஆசை வந்தாச்சு. ரொம்ப நாளுக்கு முன்னே இருந்துச்சு. அது இடையில ஒரு பாடகர் ஆகணும், ஒரு சினிமா ஃபீல்டில் போகணுன்னு சொல்லிட்டு அது அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஒரு ஆசை உள்ளே வந்தாச்சு. அதில் ஒரு பிராண்டை எப்படியே உருவாக்கி நம்ம ஒரு சுத்தமான பொருள், ஒரு நஞ்சில்லா ஒரு உணவு, ஒரு குவாலிட்டியான எந்த ஒரு கலப்படம், எந்த ஒரு கெமிக்கல்ஸ், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஒரு ஆட் பண்ணாமல் ஒரு சுத்தமான ஒரு உணவு பொருளாக கொடுக்கணும் மக்களுக்கு. அந்த ஒரு பெரிய ஆசை. அது சீக்கிரமாக இருக்கும்.
இப்போ நான் வேற ஒரு பொருளை இப்போ இந்த தேனை வாங்கி விற்கிறேன், அது வேற ஆள்கிட்ட வாங்குறது. ஒரு கருப்பட்டியாக வாங்கி விற்கிறேன், அது வேற ஆள்கிட்ட வாங்குறது. அப்போ அதில் கலப்படம் இருக்கான்னு 100% என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொருளை வாங்கி தயாரிக்கணும்னா என்னால் சொல்ல முடியும், இதில் 100% நான் எந்த ஒரு கலப்படம் இல்லை, வேணால் நீங்கள் லேபில் எங்கே ஒன்றாலும் செக் பண்ணிக்கோங்க, ஒரு 100% இது ஒரிஜினல், அதை என்னால் சொல்ல முடியும். 100% ஒரிஜினல் சொல்ல முடியும். அதனால் நானே வாங்கி தயாரித்து அந்த ஒரு இதில் சீக்கிரமாக அந்த ஒரு இதில் இறங்க போகிறேன். அதேமாரி தேனில் வந்து தேன் விலை குறைச்சி விற்றேன்னு மெசேஜ் காலையில் வந்துச்சு. விலை கூட்டி விற்றேனும் ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தார். அப்புறம் அவர் சொன்னார், எப்படி நல்லா சம்பாதிக்கணும், ஆனால் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்க கூடாதுன்னு, நான் விலை அதிகமாக விற்றுட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படி பேசியிருந்தார். அப்போ நம்ம ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே ஒரு வழியில் போகிறோன்னா, முன்னாடி ஒரு வழி அடைச்சிட்டாங்க, பின்னாடி ஒரு வழி அடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறது? அங்கேயும் இப்படி பண்ணுறாங்க பேசுகிறாங்க, இங்கேயும் இப்படி பேசுகிறாங்க. ஒன்றில் கடலில் போனால் சுனாமி வருது, மலையை நோக்கி போனால் எரிமலை வருது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நம்ம மாட்டியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு இது. அதனால் கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு உணவுப் பொருளை உருவாக்குற மாதிரி ஒரு என்னோடய பேரில் ஏதோ ஒரு பிராண்டில் அருமையான ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு கலப்படம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் சுத்தமான ஒரு பொருளாக உங்களுக்கு நான் கொண்டு வரேன். அதுக்கான முயற்சிகளில் இறங்குறேன் கூடிய சீக்கிரமே. உங்களோட ஒரு சப்போர்ட்டை மட்டும் நம்பி தான். நன்றி.